அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை அட்சய திருதியை முக்கியமான இந்த 3 பொருட்களை வாங்குங்க. வீட்டில் குபேர யோகத்தையும் செல்வத்தையும் அள்ளி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட 3 பொருட்கள் என்னென்ன, இந்த அட்சய திருதியை அன்று நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் அட்சய திருதியை. பொதுவாகவே இந்த அட்சய திதியை அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்கினா பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது எல்லார் மனதிலேயும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கம் வாங்குவது மட்டும் கிடையாதுங்க. அதை தவிர்த்து நம்ம மற்ற விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயம் நம்ம வீட்டில் உள்ள செல்வ நிலைகள் கண்டிப்பாக உயரும். அதில் தானம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும் சரி. இப்போது தங்க விற்கிற விலைக்கு தங்கம் நினைத்தால் யாராலையும் வாங்க முடியாத ஒரு உச்சத்தில் நம்ம இருக்கிறது. அப்போ இந்த தங்கத்தை தவிர்த்து வேறு எந்த பொருட்களை நம்ம வாங்கினா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், அன்ற நாளில் நம்ம எப்படி வீட்டில் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அட்சய திருதியை ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாசகம் வாங்கி ஒவ்வொரு வீடாக போகும் பொழுது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் இருந்திருக்கு. அவங்கக்கிட்ட பிச்சாந்தையை கேட்கும்போது தான் உண்ணுவதற்கு ஒரே ஒரு நெல்லிக்கனியை வைத்திருப்பினும் தன் வீட்டின் முன்பு நின்று கேட்கக்கூடியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த நெல்லிக்கனியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் கிடையாது, கொஞ்சம் வாடி அப்படி இப்படி தான் இருக்குது. அதையும் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது தன்னிடம் தனக்கு இல்லாவிட்டாலும் தானம் செய்த அந்த மனதை மெச்சி தங்க நெல்லிக்கனிகளை பொழிய செய்த நாள் இந்த அட்சய திருதியை நாள். அதே மாதிரி சிவபெருமான் யாசகம் கேட்டு அன்னபூர்ணியிடம் சென்ற நாளும் இந்த நாள் அப்படிங்கிறதுனால இவ்வளவு விசேஷங்களை கொண்ட நாள். கங்கை நதி பூமிக்கு வந்த நாளும் இந்த நாள். அதனால் இந்த அட்சய திருதியை இவ்வளவு விசேஷமான சிறப்பான நாளாக இருப்பதனால் நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இந்த அட்சய திருதியை நட்சத்திரம் இந்த அட்சய திருதியை எப்போ துவங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்று நம்மளுக்கு மதியத்திலிருந்து ஆரம்பிச்சிடுதுங்க. 1:33 ஆரம்பித்து திங்கட்கிழமை நாளை காலை 11:12 வரைக்கும் இந்த அட்சய திருதியை இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இன்று மாலை 6 மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி இன்றைக்கி முடியாதுமா, நாங்கள் வெளியில் போயிட்டோம், நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னா நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு 11 மணி அந்த 32 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் வழிபாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். எப்படி நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் வழிபாடு செய்யணும், என்ன முக்கியமான சில பொருட்களை நம்ம அன்றைய தினம் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல்ல அட்சய திருதியை அப்படின்னா கடன் வாங்கினாலும் அன்னைக்கு 1 கிராம் ஆவது தங்கம் வாங்கிடணும், அப்போ தான் தங்கம் எல்லாம் பெருகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அன்றைய தினம் தானம் செய்வதற்குரிய நாள். உங்ககிட்ட பண வசதி இருக்குது, வாங்க முடியும் அப்படின்னா தாராளமாக போய் வாங்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா, வெள்ளி கூட வாங்க முடியாத நிலையில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம மற்ற பொருட்களை எப்படி வாங்குவது, என்னென்ன பொருட்களை நம்ம வாங்குவது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம வாங்கக்கூடியது மஞ்சள். மங்களகரமான மஞ்சள், தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வாங்கணும். இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், மஞ்சள் கிழங்கு வாங்கணுமா, மஞ்சள் தூள் வாங்கணுமா அப்படின்னு. எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் மஞ்சள் கிழங்கு தான் கிடைக்குதுன்னா கிழங்கா வாங்கிக்கோங்க, விரலி மஞ்சள் கிடைக்குதுன்னா விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க. அம்மா நாங்கள் அதர் கண்ட்ரியில் இருக்கிறோம், இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க மஞ்சள் தூள் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த டர்மரிக் பவுட்ரு மஞ்சள் தூளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களினுடைய வசதிக்கு ஏற்ப
நீங்கள் அந்த மஞ்சளை வந்து வாங்கிக்கோங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, புதிதாக மண்பானை ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த மினி கிரியேச்சருக்கு விற்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மண்பானைகளை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாங்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தனியாக சொல்லிடுறேன். இந்த மண்பானை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நிறைய டிசைனாக பாத்திரங்கள் வந்து இருக்குது. அப்போ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த மண்பானையில் தான் நம்மளுடைய நவதானியங்களையும் சரி, நம்மளுடைய பொருட்களையும் சரி, அப்படியே அடுக்கடுக்காக நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம பாட்டி, அவங்களுடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக அந்த மண்பானையில் தான் வச்சுருப்பாங்க. உப்பு, புளி இதெல்லாம் அதில் தான் அப்போல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பெருகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்றளவும் ஒரு சில வீடுகளில் இந்த மண்பானையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மண்பானையில் நீங்கள் பணமோ நகையோ வைக்கும் பொழுது அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதனால் கண்டிப்பாக உங்கள் வசதிக்கு ஏற்ப சின்ன மண்பானை கூட நீங்கள் இன்றைய தினத்தில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவதாக பார்க்கப்படக்கூடியது கல் உப்பு. இந்த கல் உப்பை பற்றி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். நீரிலேயே பிறந்து நீரிலேயே அழிவதினால் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுனால இந்த கல் உப்பு கண்டிப்பாக நாளைய தினம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் இது ஒரு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயிலேயே கிடைக்கக்கூடியது தான். ரொம்ப எளிமையாக எல்லா இடங்களிலேயும் கிடைக்கக்கூடியது கல்லுப்பு. திரும்பவும் இந்து உப்பு வாங்கலாமா, தூள் உப்பு வாங்கலாமான்னு கேட்காதீங்க. கல்லுப்பு மட்டும்தான் வாங்கணும். அதுதான் ரா சால்ட்டு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் ராவாக கிடைக்கக்கூடிய அந்த கல்லுப்பை தான் நாம் வாங்கணும். அதனால் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி. இந்த நாளில் சிவபெருமான் வந்து யாசகம் கேட்டு அன்னம் பெற்றார் இல்லையா? இப்போ இந்த பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த அரிசி உங்களுடைய விருப்பமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாக எங்கள் வீட்டில் அரிசி இருக்குதுமா, பரவாயில்ல, ஒரு 1/2 கிலோ வாங்குங்க. பச்சரிசியை ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாட்டு அரிசி வேக வச்சு அரைச்சி தருவாங்க, இது ராவாக அரைச்சி தருவாங்க. அதனால தான் இந்த பச்சரிசியை நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. எதையுமே வேக வச்சு எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம பயன்படுத்துவதை விட அதை ராவாக பயன்படுத்தும் போது அது இன்னுமுமே புனிதமாக இருக்கிறது. அதனால் பச்சரிசியை நீங்கள் ஒரு 1/2 கிலோவாகுது வீட்டில் இருக்குதுமா அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நாளைய தினம் ஒரு 1/2 கிலோவாவது இந்த பச்சரிசியை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. நான் எப்போவுமே சொல்லுவேன், மாதத்தின் தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பொருளை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு. அதில் இடம்பெறக்கூடியது இந்த மல்லிகைப்பூ. கண்டிப்பாக நாளைய தினம் இந்த மல்லிகைப்பூவை கண்டிப்பாக வாங்கி வச்சு பாருங்களேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் கொட்டி ஒரு பூஜை தட்டில் வச்சு அதை பூஜை அறையில் வச்சு தீபங்கள் ஏற்றி நீங்கள் உங்களுக்கு பிடித்த இனிப்பு வகைகளை செய்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இப்படி நாளைய தினத்தில், அதாவது நீங்கள் இன்று மாலையிலிருந்து நாளை 11:32 வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம். அட்சய திதி அன்று இந்த எளிமையான 5 பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க. வருடம் முழுவதும் செல்வத்தையும் குபேர யோகத்தையும் உங்களுக்கு அள்ளித்தரும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.